நம்ம ஈரோடு வழங்குவோர் மேஜிக் மொபைல்ஸ் ஈரோடு, பெருந்துறை, திருச்செங்கோடு. சென்ட்ரல் கிராபிக்ஸ் சூரம்பட்டி நல் ரோடு MLA ஆபீஸ் அருகில் ஈரோடு. வணக்கம். நம்ம ஈரோட்டில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈரோட்டில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறைகளை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். 227 கோடி ரூபாய் மதிப்பிலான கொடிவேரி கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை MLA தோப்பு வெங்கடாசலம் தொடங்கி வைத்தார். ஒரே நாளில் தங்கம் கிராம் ஒன்றுக்கு 15 ரூபாய் சரிவு. சலங்கை ஆட்டத்துடன் களை கட்டிய வெள்ளோடு மாரியம்மன் கோவில் விழா. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி நடைபெற்ற பேரணியில் ஏராளமான பெண்கள் பங்கேற்பு. ஈரோடு செங்கோடம்பாளையத்தில் செயல்படும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் நவீன வகுப்பறை கட்டிடங்களை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், மாவட்ட ஆட்சியர் கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஈரோடு செங்கோடம்பாளையத்தில் செயல்படும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடுதல் வகுப்பறை கட்டப்பட்டுள்ளது. இதனை காணொலி காட்சியின் மூலம் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், தென்னரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், தமிழகம் முழுவதும் 250 பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும், ஈரோடு மாவட்டத்தில் 5 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 பள்ளிகளில் வகுப்பறை கட்டிடங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். கல்வியின் தரத்தை உயர்த்துவதிலேயே கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு சேற்றில் வீட்டிருக்கும் எங்கள் செந்தாமரைகளை இனம் கண்டு பள்ளியிலேயே எங்களுக்கு பல சலுகைகள் கொடுத்து விண்ணில் எங்களை நட்சத்திரங்களாக ஜொலிக்க வைக்கும் கல்வித்துறைக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஸ்ரீ சஞ்சயா. Honorable Education Minister, as Nelson Mandela said, education is the most powerful pen which you can use to change the world. We are here to change the world. Now our school have 4 large classrooms, wonderful autograph room, spacious science lab, peaceful library, computer room, enough bathroom facilities and also a small classroom facilities. We wholeheartedly thank our minister for his efforts taken and make our dreams come true. Thank you, Honorable. மேலும் 100 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் மற்ற பள்ளிகளும் படிப்படியாக தரம் உயர்த்தப்படும் என்றார். வரும் கல்வியாண்டு முதல் அங்கன்வாடியில் படிக்கும் 51,214 குழந்தைகளை அரசு பள்ளிகளில் துவங்கப்பட உள்ள LKG, UKG வகுப்புகளில் சேர்க்க இருப்பதாக கூறினார். நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி பாலமுரளி, அதிமுக பகுதி செயலாளர்கள் பெரியார் நகர் மனோகரன், சூரம்பட்டி ஜெகதீஷ், கேசவமூர்த்தி, கோவிந்தராஜ், ஜெயராஜ், முருகுசேகர், வேளாளர் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் சந்திரசேகர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம், பெருந்துறை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 227 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான கொடிவேரி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான பணிகளை பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் தோப்பு வெங்கடாசலம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேல்நிலை தொட்டி வளாகத்தில் கொடிவேரி கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தலைமை வகித்தார். ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள பெருந்துறை மற்றும் 7 பேரூராட்சிகள் 547 வழியோர ஊரக குடியிருப்புகளுக்கான கொடிவேரி அணையை நீர் ஆதாரமாக கொண்ட 227 கோடி மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டத்தினை பெருந்துறை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தோப்பு வெங்கடாச்சலம் பூமி பூஜையிட்டு பணிகளை துவக்கி வைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை, சென்னிமலை ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குளி ஊராட்சி ஒன்றியங்களில் விவசாயம், ரிக், லாரி, டெக்ஸ்டைல்ஸ்,
கோழி வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு போன்ற தொழில்களையும் மக்கள் செய்து வருகின்றனர். இப்புதிய கொடிவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 28 கிராம ஊராட்சிகள், பெருந்துறை, கருமாண்டி செல்லிப்பாளையம், காஞ்சிக்கோவில், நல்லாம்பட்டி, பள்ளாப்பாளையம் மற்றும் பெத்தாம்பாளையம் பேரூராட்சிகள், சென்னிமலை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 4 கிராம ஊராட்சிகள் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குளி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 37 ஊராட்சிகள் மற்றும் ஊத்துக்குளி, குன்னத்தூர் பேரூராட்சிகள் பயன்பெறுகின்றன. தற்போது தனி நபருக்கு நாள் ஒன்றுக்கு ஊரக பகுதிகளில் 25 முதல் 45 லிட்டர் வீதமும், பேரூராட்சி பகுதிகளில் 60 லிட்டர் வீதமும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் ஊரக பகுதிகளுக்கு 55 லிட்டர் வீதமும், பேரூராட்சி பகுதிகளுக்கு 90 லிட்டர் வீதமும் வழங்க வேண்டும் என்பதால் மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் குடிநீர் தேவைக்கு ஏற்ப இப்புதிய கூட்டு குடிநீர் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக தனி நபருக்கு நாள் ஒன்றுக்கு ஊரக பகுதிகளில் 55 லிட்டர் வீதமும், பேரூராட்சி பகுதிகளில் 135 லிட்டர் வீதமும் குடிநீர் வழங்கப்பட உள்ளது. இந்த புதிய திட்டமானது 2050ஆம் ஆண்டு மக்கள் தொகைக்கு பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்டு மக்கள் தொகை 3,68,873ஆகவும், இடைநிலை 2035ஆம் ஆண்டு மக்கள் தொகை 4,48,950ஆகவும் மற்றும் உச்சநிலை 2050ஆம் ஆண்டு மக்கள் தொகை 5,47,960ஆகவும் பயன்பெறும் வகையில் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி தேவைப்படும் குடிநீரின் அளவு 2035இல் 17.23 MLTயும், 2050இல் 26.67 MLTயும் ஆகும். இத்திட்டத்தின் கீழ் கொடிவேரி கதவணைக்கு மேலே பவானி ஆற்றின் கரையில் நீரேற்றும் நிலையத்துடன் கூடிய கிணறு அமைக்கப்பட உள்ளது. இந்த கிணற்றிலிருந்து குடிநீரானது 29,200 மீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்படவுள்ள பிரதான இயல்பு நீர் குழாய்கள் மூலம் திங்களூர் அருகே அமைக்கப்படவுள்ள 17.23 MLT திறனுள்ள சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படும். பின்னர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரானது 125.695 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீருந்து குழாய்கள் மூலம் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு உந்தப்படும். ஊராட்சி தரைமட்ட தொட்டிகளிலிருந்து 48.64 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட உள்ள குழாய்கள் மூலம் குடியிருப்புகளில் ஏற்கனவே உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கும் புதியதாக கட்டப்பட உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கும் குடிநீர் ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்படும். இத்திட்டத்தின் மொத்த மதிப்பீடு 224 கோடியாகும். மேலும் பராமரிப்பிற்கு 5.91 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்ட மதிப்பீடு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு நபார்டு வங்கி நிதி ஆதாரத்துடன் நிறைவேற்றப்பட உள்ளது. சத்தியமங்கலம் மற்றும் புளியம்பட்டி நகராட்சியை சேர்ந்த சுகாதார பணியாளர்கள் 165 பேருக்கு திடக்கழிவு மேலாண்மை குறித்த செயல்முறை விளக்க பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் நகராட்சி பகுதியில் திடக்கழிவு மேலாண்மையில் சிறப்பாக நடைமுறைகளை கையாள்வது, தனிநபர் உடல் நலம் பேணுதல், சமுதாய சுகாதாரம் குறித்த 2 நாள் சிறப்பு பயிற்சி முகாம் சத்தியமங்கலம் காசிமேட்டில் துவங்கியது. இந்த பயிற்சி வகுப்பை நகராட்சி ஆணையாளர் சுதா துவக்கி வைத்தார். திடக்கழிவுகள் வகைகள் மற்றும் குப்பை உருவாகும் இடத்தில் தரம் பிரித்தல் ஆகியவை குறித்த விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. மக்கும் குப்பை, மக்காத குப்பை மற்றும் அபாயகரமான கழிவுகளை வகைப்படுத்துதல், மறுசுழற்சிக்கு உகந்த கழிவுகள் மற்றும் மறுசுழற்சிக்கு பயன்படாத கழிவுகள் பிரித்தெடுப்பது ஆகியவை குறித்து தொடுதிரை மூலம் செயல் விளக்க பயிற்சி அளிக்கப்பட்டது. பிளாஸ்டிக் கழிவுகள், பீங்கான், கண்ணாடி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் பிரிக்கும் போது
பாதுகாப்பான உபகரணங்களை பயன்படுத்துவது குறித்தும் அதனை கையாளும் வழிமுறைகள் குறித்தும் செய்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது. 2 நாள் நடைபெறும் பயிற்சி முகாமில் சத்தியமங்கலம் மற்றும் புளியம்பட்டியைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள், மேற்பார்வையாளர்கள் என 165 பேர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம ஈரோடு தொடரும். Okay, cha-cha-ro, cha-cha, cha-cha-ro, cha-cha, cha-cha-ro, cha-cha. 1, 2, 3, 4. Attitude, if you want show we go shut that door. We the party today, we the party tomorrow. We the doing our own thing, they already know. Everywhere we the go, and our girls to the go. 1, 2, 3, 4. Okay, post like a superstar, superstar. Yeah, that's what we are. Now let's take over. Tell them game over. What we the do, nobody can do. 3, 4, shut that door. If you want show we go shut that door. In the party, they don't make it call somebody. Tell them say we don't fear nobody. We they count them now like 1, 2, 3, 4. மேஜிக் மொபைல்ஸ் ஈரோடு, பெருந்துறை, திருச்செங்கோடு. சென்ட்ரல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளெக்ஸ் பிரிண்டிங் குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளெக்ஸ், ஸ்டார் பிளெக்ஸ், பேக்லைட் பிளெக்ஸ், வினைல் பிரிண்ட், ஒன் வே விஷன், கிளாஸ் கிராபிக்ஸ், ஆட்டோ பேனர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். சென்ட்ரல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. நம்ம ஈரோடு தொடர்கிறது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் கிராம் ஒன்றுக்கு ரூபாய் 2980 வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 40 ரூபாய் 90 உள்ளது. மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் ஈரோட்டில் நடைபெற்ற பாரதி விழாவில் இலக்கிய சொற்பொழிவாளர் குமரி ஆனந்தன், இஸ்ரோ முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பாரதி விருது வழங்கினர். மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் பாரதி விழா ஈரோடு வேளாளர் மகளிர் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு தேசிய நல விழிப்புணர்வு இயக்கத்தின் தலைவர் SKM மயிலானந்தன் தலைமை வகித்தார். மக்கள் சிந்தனை பேரவையின் மாநில தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் அறிமுக உரை ஆற்றினார். இஸ்ரோவின் முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை, எழுத்தாளர் சின்னப்பா பாரதிக்கு பாரதி விருதை வழங்கி சிறப்புரையாற்றினார். ஆக்சுவலாக இன்றைக்கி பாரதியாரோட பிறந்த நாள். எங்கள் காலேஜில் பாரதியாரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். பாரதியார் சமுதாயத்துக்கு நிறையா விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி பெண் விடுதலை பற்றியும் அவங்களோட முன்னேற்றத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு. அவங்களோட கருத்தெல்லாமே ரொம்ப ஏற்கத்தக்கக்கூடியதாக இருக்குது. அதை நாங்கள்லாம் ஏற்றுக்கிறோம். என் பேர் M. ஹரிப்ரியா. என் பேர் பவனிகா. நான் வேளாளர் காலேஜில் படிச்சுட்ருக்கேன். இன்றைக்கி பாரதியாரோட பர்த்டே. இது நாங்கள் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆடிட்டோரியத்தில் நாங்கள் பாரதியார் நிறைய கவிதைகள், கட்டுரைகள், அப்புறம் விடுதலை போராட்டத்தில் நிறையா கலந்துருக்காரு. அவர் பெண் உரிமைக்காக நிறைய இது பண்ணியிருக்காரு. நாங்கள் ஆண்களுக்கு இணையாக இருப்போம் அப்படிங்கிறத நாங்கள் நிரூபிச்சிட்டே வரோம். ஃப்யூச்சர்லேயும் நாங்கள் இது கடைப்பிடிப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் சிலம்பு செல்வர் மா.பொ.சியின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மா.பொ.சியும் பாரதியும் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்றினார். நடைபெற்ற விழாவில் சென்னை பாரதியார் சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் காந்தி, வேளாளர் மகளிர் கல்லூரியின் தாளாளர் ST சந்திரசேகர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக பாரதி இறுதிப் போருக்கு நிகழ்த்திய ஈரோடு கருங்கல்பாளையத்திலிருந்து மாணவர்கள் பாரதி ஜோதியை ஏந்தியவாறு பேரணியாக விழா நடைபெற்ற திண்டல் வேளாளர் மகளிர் கல்லூரி அரங்கை அடைந்தனர். பாரதி என்ன நினைத்தானோ, பாரதி என்ன வேண்டினானோ, பாரதி என்ன எதிர்பார்த்தானோ அதை நமது ஊருக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒருத்தரை கூட இதுவரை பார்க்காமல் இருந்தாலும் இன்று நாம் பார்த்திருக்கிறோம் என்றால் இன்று ஒரு மறுமலர்ச்சியை நான் இந்தியாவில் பார்க்கிறேன். ஈரோட்டில் நடைபெற்ற பெண் தொழிலாளர்களின் உரிமை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது, பாலியல் வன்கொடுமை நிகழுவதை தடுக்கும் வகையில்
கண்காணிப்பு குழு அமைப்பது உள்ளிட்ட பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஈரோட்டில் பேரணி நடைபெற்றது. பெண் தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாக்க மாபெரும் பேரணியானது இன்று ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து குமலன்குட்டை வரை திருமதி சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் திருமதி அம்பிகா மேடம் அவர்களால் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது. இதில் பெண்கள் உரிமைகளுக்கான கோஷங்கள் எழுப்பப்பட்டு துண்டு பிரசுரம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக விநியோகிக்கப்பட்டது. இதனால் பெண்கள் உரிமைகளுக்கு தேவையான நல பாதுகாப்பு சட்டங்கள் குறித்தும் குழந்தைகள் சட்டங்கள் குறித்தும் குழந்தை பெண்களினுடைய ஒழிப்பு தினத்தை குறித்தும் விழிப்புணர்வானது ஏற்படுத்தப்பட்டது. இந்த பேரணியானது நல்ல முறையில் நிறைவடைந்தது. குமலன்குட்டையிலிருந்து என் பேர் பூங்குடி. நாங்கள் இதில் ஆர்கனைசராக கலந்துக்கிட்டோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட பேரணியை மாவட்ட சமூக நல அலுவலர் அம்பிகா கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியானது பெருந்துறை சாலை, ஆசிரியர் காலனி சந்திப்பு, குமலன்குட்டை வழியாக சென்று பூமாலை வளாகத்தில் நிறைவடைந்தது. நடைபெற்ற பேரணியில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு நாடார்மேட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சமய மாரியம்மன், ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு நாடார்மேடு கெட்டிநகர் வாய்க்கால் கரையில் புதியதாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சமயபுர மாரியம்மன், ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அதிகாலை மங்கள இசையுடன் 4ஆம் கால பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் நாடி சந்தனம், ஹபர் சாகுபதி மற்றும் திரவிய ஹோமங்கள் நடத்தப்பட்டு மங்கள மகா பூர்ணாகுதி தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ சமயபுர மாரியம்மன் மற்றும் விநாயகர், பாலமுருகன் ஆகிய தெய்வங்களுக்கு கோபுர கலச கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் நாடார்மேடு, மூலப்பாளையம், பாரதி நகர், பச்சப்பாலி உள்ளிட்ட சுற்று பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக ஸ்ரீ சமயபுர மாரியம்மன் மற்றும் ஏனைய தெய்வங்களுக்கும் மகா அபிஷேகம், அலங்கார பூஜைகள் நடைபெற்றது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம ஈரோடு தொடரும். Okay, cha-cha-ro, cha-cha, cha-cha-ro, cha-cha, cha-cha-ro, cha-cha. 1, 2, 3, 4. Attitude, if you want show we go shut that door. We the party today, we the party tomorrow. We the doing our own thing, they already know. Everywhere we the go, and our girls to the go. 1, 2, 3, 4. Okay, close like a superstar, superstar. Yeah, that's what we are. Now let's take over. Tell them game over. What we the do, nobody can do. 3, 4, shut that door. If you want show we go shut that door. In the party, they don't make it call somebody. Tell them say we don't fear nobody. We they count them now like 1, 2, 3, 4. மேஜிக் மொபைல்ஸ், ஈரோடு, பெருந்துறை, திருச்செங்கோடு. சென்ட்ரல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளெக்ஸ் பிரிண்டிங் குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளெக்ஸ், ஸ்டார் பிளெக்ஸ், பேக்லைட் பிளெக்ஸ், வினைல் பிரிண்ட், ஒன் வே விஷன், கிளாஸ் கிராபிக்ஸ், ஆட்டோ பேனர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். சென்ட்ரல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. நம்ம ஈரோடு தொடர்கிறது. சத்தியமங்கலம் மற்றும் பவானிசாகர் சுற்றுப்பகுதிகளில் குரங்குகளுக்கு உணவு கொடுப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரித்துள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பவானிசாகர் அணைக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இதைப்போல பண்ணாரி கோவிலுக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து பவானிசாகர் அணைக்கு வரும் பொதுமக்கள் பவானிசாகர் மேட்டுப்பாளையம் சாலை ஓரங்களில் வாகனங்களை நிறுத்தி சாலை ஓரம் திரியும் குரங்குகளுக்கு பொரித்த தின்பண்டங்களை அளித்து வருகின்றனர். இயற்கை உணவான பழங்கள், மருத்துவ குணமுள்ள காய்கறிகளை சாப்பிட்டு வந்த குரங்குகள் தற்போது உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தும் ரொட்டி,
மிக்சர், வறுத்த சிப்ஸ் ஆகியவற்றுக்கு மாறிவிட்டன. சுற்றுலா பயணிகள் வீசும் தின்பண்டங்களில் உள்ள காரத்துகளால் கைகளில் உருட்டி கீழே விழ வைத்து அதன் பிறகு சாப்பிடுகின்றன. இது மாதிரியான உணவு பண்டங்கள் குரங்குகளுக்கு தாகத்தை ஏற்படுத்துகின்றது. அங்கு வரும் பயணிகளின் தண்ணீர் பாக்கெட்டை பிடுங்கி சாப்பிடும் நிலைக்கு குரங்குகள் தள்ளப்பட்டுள்ளன. பயணிகள் பிளாஸ்டிக் பாக்கெட் உரையுடன் பிஸ்கட் வழங்குவதால் பசியால் வாடும் குரங்குகள் அப்படியே சாப்பிடும்போது உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன. இதனால் குரங்குகள் பல்வேறு தொற்று நோயால் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு பயணிகளிடம் பொருட்களை வாங்க குரங்குகளிடையே ஏற்படும் போட்டியில் அவ்வழியாக செல்லும் வாகனங்களில் அடிபட்டு உயிரிழக்கும் நிகழ்வுகள் நடந்துள்ளன. இயற்கை உணவு முறையில் வாழும் குரங்குகளுக்கு தின்பண்டங்கள் கொடுப்பது சட்டப்படி குற்றமாக கருதி அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என வனத்துறை எச்சரித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு மாரியம்மன் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு பாரம்பரிய சலங்கையாட்டம் ஆடி பக்தர்கள் பரவசத்துடன் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் சிறப்பு பெற்றதாகும். வருடம் தோறும் இங்கு நடைபெறும் விழாவை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான பொங்கல் விழா சிறப்புடன் நடைபெற்று வந்த நிலையில் இறுதி நிகழ்வான கம்பம் பிடுங்கும் விழா இனிதே நடைபெற்றது. இதற்கு முன்னதாக பக்தர்கள் பாரம்பரிய சலங்கை ஆட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய மஞ்சள் விலை நிலவரம். பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் விரலி 6650 ரூபாய் முதல் 7600 ரூபாய் வரையும், கிழங்கு 5993 ரூபாய் முதல் 7089 ரூபாய் வரையும் விற்பனையாகி உள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் விரலி 5634 ரூபாய் முதல் 7666 ரூபாய் வரையும், கிழங்கு 5008 ரூபாய் முதல் 7077 ரூபாய் வரையும் விற்பனையாகி உள்ளது. ஈரோடு கூட்டுறவு சங்கம் விரலி 6100 ரூபாய் முதல் 7229 ரூபாய் வரையும், கிழங்கு 5122 ரூபாய் முதல் 6850 ரூபாய் வரையும் விற்பனையாகி உள்ளது. கோபி கூட்டுறவு சங்கம் விரலி 5101 ரூபாய் முதல் 6589 ரூபாய் வரையும், கிழங்கு 4929 ரூபாய் முதல் 6489 ரூபாய் வரையும் விற்பனையாகி உள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம ஈரோடு தொடரும். Okay, cha-cha-ro, cha-cha, cha-cha-ro, cha-cha, cha-cha-ro, cha-cha. 1, 2, 3, 4. Attitude, if you want show we go shut that door. We the party today, we the party tomorrow. We the doing our own thing, they already know. Everywhere we the go, and our girls to the go. 1, 2, 3, 4. Okay, force like a superstar, superstar. Yeah, that's what we are. Now let's take over. Tell them game over. What we the do, nobody can do. 3, 4, shut that door. If you want show we go shut that door. In the party, they don't make it call somebody. Tell them say we don't fear nobody. We they count them now like 1, 2, 3, 4. மேஜிக் மொபைல்ஸ் ஈரோடு, பெருந்துறை, திருச்செங்கோடு. தென்றல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளெக்ஸ் பிரிண்டிங் குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளெக்ஸ், ஸ்டார் பிளெக்ஸ், பேக்லைட் பிளெக்ஸ், வினைல் பிரிண்ட், ஒன் வே விஷன், கிளாஸ் கிராபிக்ஸ், ஆட்டோ பேனர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. நம்ம ஈரோடு தொடர்கிறது. ஈரோடு மாவட்ட அணைகளின் நிலவரம். பவானி சாகர் அணை நீர்மட்டம் 96.52 அடி, தண்ணீர் இருப்பு 26.5
0.09 TMC. நீர்வரத்து 1026 கன அடி. வெளியேற்றம் 2500 கன அடியாக உள்ளது. குண்டேரி பள்ளம் அணை, கோபிசெட்டிப்பாளையம். நீர்மட்டம் 41.78 அடி. தண்ணீர் இருப்பு 108.400 மில்லியன் கன அடி. நீர்வரத்து 8 கன அடி. வெளியேற்றம் 8 கன அடியாக உள்ளது. பெரும்பள்ளம் அணை, சத்தியமங்கலம். நீர்மட்டம் 22.67 அடி. தண்ணீர் இருப்பு 72.958 மில்லியன் கன அடியாக உள்ளது. வரட்டு பள்ளம் அணை, அந்தியூர். நீர்வரத்து 28.64 அடி. தண்ணீர் இருப்பு 98.479 மில்லியன் கன அடியாக உள்ளது. இத்துடன் நம்ம ஈரோடு நிறைவடைந்தது. மீண்டும் நம்ம ஈரோட்டில் சந்திப்போம். வணக்கம்.